இப்போ அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஜிஞ்சிலி ஆயில். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன்லி சாப்டு, நல்லா சாப் பண்ணியிருக்கேன் கார்லிக், அது ஃபைன்லி சாப் கார்லிக் போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும். ஸோ ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். ஸோ ஆனியன் வந்து ஓரளவு மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதோட இந்த ஆனியன் கார்லிக்கை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் ஆனியன் வந்து ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்களா, இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ நல்லா இந்த மாதிரி வதங்கினோன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கேப்சிகம், ஒரே ஒரு ப்ரொக்கோலி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கேப்சிகம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரை, அதாவது ஃபெனுக்ரீக் லீவ்ஸ், கசூரி மேத்தின்னு கூட சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அது அரை கட்டு அப்படின்ற ஒரு கட்டுல ஹாஃப், அது அரை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கீரை நல்லா வதங்கட்டும். ஸோ கீரை வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொக்கோலி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தென் மஞ்சள் தூள், அதாவது டர்மரிக் பவுடர் வந்து அதாவது 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும், ரொம்ப சேர்க்க வேணும்.
ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தண்ணி விடும். ஸோ அதிலே வந்து ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து பெப்பர், தேவையான அளவு பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு ப்ரோக்கோலி எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வெந்தயக்கீரை ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதாவது கசூரி மேத்தி ப்ரோக்கோலி ஃப்ரை, ஃபெனுக்ரிக் லீவ்ஸ். ஓகேங்க. அவ்வளோதாங்க, கசூரி மேத்தி ப்ரோக்கோலி ஃப்ரை, அதாவது வெந்தயக்கீரை ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.